டே 103க்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்ல வந்து அடிக்கடி ஏவி பார்ப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுடைய உணர்வுகள் மேலோங்கிய தருணம் அப்படிங்கிற மாரி ஒரு ஏவிய ரிலீஸ் பண்றாருங்க. உங்க உணர்வுகள் மேலோங்கிய தருணம் அப்படின்னா என்னன்னா, நீங்க சண்டை போட்ட தருணம் அப்படிங்கிற மாரி ஒரு ஏவிய ரிலீஸ் பண்றாரு. இத வந்து வியானாலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகள நம்ம பார்க்கிறோம். அந்த ஏவிய ஒளிபரப்புறாருங்க பிக் பாஸ். பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அதிலயும் நம்ம வாட்டர்மெலன் தான் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர்மெலனுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டு இருக்கிறத அதில காட்டுறாங்க. இத பார்க்கும்போது, "போடுறி அந்த ஆள" அப்படிங்கிற மாரி ஒரு குரல் கேட்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சற்றும் எதிர்பார்க்காத கானா வினோத்தினுடைய வாய்ஸா இருக்கு. அதுக்கு பிறகு அவரு வாட்டர்மெலன் ஏதோ ரியாக்ட் பண்றாரு. உடனே ஒரு தூன்னு துப்புறாருங்க. யாரு? டைட்டில் வின்னராக முன்னாடி அறியப்பட்டிருந்த கானா வினோத் அவர்கள். எதுக்கு இவரு டைட்டில் வின்னர் அப்டின்னா, இவரு நல்லா ஃபன் பண்றாரு. என்ன ஃபன் பண்றாருன்னா, பயங்கரமா திவாகர பாடி ஷேமிங் பண்ணி கலாய்ப்பார். இதுதான் இவரு சாதனை. ஆனா, இவருக்கு குடுக்கப்பட்ட ஒரு பில்டப் இருக்குல்ல, அது ஓவர் பில்டப். நீங்க வீட்டுக்குள்ளேயே பாருங்க, இப்ப கூட இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு தூணு துப்புறது கானா வினோத். ஆனா, அவர யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அவர கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன்ஸு. அந்த ஃபேன்ஸ் நம்மள சோசியல் மீடியால டேமேஜ் பண்ணிடுவாங்கன்ட்டு. குட் ஆர் குட் ஹெல்த்துக்குலாம் அந்த மாரி பயம்லாம் எதுவுமே கிடையாது. மொதல்ல இப்போ அட்ரா அவனன்னு சொல்றதும், அட்ரா அவலன்னு சொல்றதும் அந்த கானா வினோத் தான். அதுக்கு பிறகு தூணு துப்புறதும் கானா வினோத் தான். அதுக்கு ரியாக்ஷன் திவாகர் பண்றாரு. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற நிகழ்வு. ரியாக்ஷன் பண்றாரு. பிரஜன் தன்னை ஒரு ஹீரோவாக நெனச்சுக்கிட்டு எதுக்கு போய் இவர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு? யார? திவாகர. கேட்கணும்னா நீ 2 பக்கமும் கேட்கணும். இல்லன்னா வாய மூடிட்டு உட்காந்துரணும். இவரு பிரஜன் வந்து ஹீரோ மாரி கேட்டா பயந்து ஓடுறது, வேற யாருன்னா பயந்து ஓடலாம். ஆனா, எதுக்குமே பயப்படாத ஆளு தான் திவாகர். "யோவ்! என்ன வந்து கேட்குற? அவன நிறுத்த சொல்லு. அவன் தானே துப்புனான்." அப்படின்னு கெத்தா பேசுறாருங்க.